வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டை தக்காளி மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட சோம்பு 1/2 டீஸ்பூன், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருகாப்பில், ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு 3 எக் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு முட்டை வேண்டான்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டையை வந்து உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ முட்டை தக்காளி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கருகாப்பில் போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வீட்டில் செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.